என்ன உள்ளங்க இறக்கிது எவனும் வரானே பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட்டு. தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. விடு. ஏய் ஆர்னி என்னடா டோக்கன் கிட்ட ஆர்னி ஊர்னிங்கறாரு. அதானே தம்பி நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி எடுத்துறீங்க. நான் மதுரை மாநகராட்சியை குத்தி எடுத்துறேன். அதனால இந்த ஊர்ல எங்க வண்டி நிப்பாட்டணும் அண்ணன் தான் டோக்கன் போடுவாரு. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. சொல்லிக்கிட்டு இருக்கே போயிட்டு இப்படி டோக்கனை போடியா. ஏய் போடா. என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிருவேன்டா. அன்றாயர் போடல. அன்றாயிரம் போடாட்டி என்ன? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வேட்டி உருவிட்டு ஓடி போயிட்டனா? நான் கூட தான் அன்றாயிரம் போடல பயந்துட்டா தெரியுதே. நீ ஒரு மானங்கட்ட ஈத்தற போட்டா என்ன போலன்னா என்ன? நான் மானம் உள்ளவன்டா. இங்க பாரு அண்ணனுக்கு மானம் இருக்காண்டா. அப்ப நமக்கு லாபம் லாபம்டா. அப்ப மரியாதை 100 ரூபாய் கொடு. ஏய் தர முடியாது போடா. 100 ரூபாய் கொடுக்கிறேன். பெட்டி விடு. நீ மானம் உள்ளவே நான் மானம் இல்லாதவன். கொடு காசை. டேய் பெட்டி விடு. சரி 100 கொடு. ஒரு மடப்பைய உங்கிட்ட போய் பாரு. போடா சுத்தி விட்டாலும் சூட்டா இருப்போம்னா சுருட்டு. ஐயோ என்னடா வேட்டி ஒரு போயிட்டானே. வேட்டியை உருவி விட்டாவா? ஐயோ டேய் உங்க வேட்டி ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்கடா. நாங்களும் கோமணம் கட்டலாம். சரி விடுங்க. பிறந்த ஊர்ல பிறந்த மணி தெரிஞ்சா என்ன வெக்கம்? பழக்கப்பட்டதானே. எதுக்கு நாய் ரவுண்ட் அப் பண்ணாம பாத்துங்கடா. நாங்க பாத்துக்கிறோம். வாங்க போவோம். அப்படியே போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு அதுக்கு போயிடுவோம். தானே அவளை கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான். வா